ஆண்டவன் விரும்பி கேட்டால் என் உழைப்பை கொடுப்பேன். கோபம் தணிய வேண்டும் என்றால் என் அன்பை கொடுப்பேன். உயிர் பலி கொடுக்க வேண்டுமா? இதுதான் என் கேள்வி. ஆண்டவன் உயிர்களை படைப்பவன், ஆண்டவன் உயிர்களை காப்பவன். ஆண்டவன் உயிர் பலி கேட்பவன் அல்ல. உயிர் பலி ஆண்டவனின் கட்டளையா, இல்லை மனித செயலா? உயிர் பலி பிரார்த்தனை, அது நியாயமா? கண்ணீரில் மறையுது உயிரின் வேதனை. மனதில் இருந்து நீக்கிவிட்டு உயிர் பலி வேண்டுதலா? ஆண்டவன் உயிர் பலி கேட்கவில்லை. ஆண்டவனின் கரங்கள் உயிர்களை காக்கவே. உயிர்களை வெட்டி சாய்க்க அல்ல, உயிர் பலி கொடுக்காதே. உயிர்களை உணர்வதிலும் மதிப்பதிலும் தான் சத்தியம் இருக்கிறது. அந்த கொடுமை அரங்கேற வேண்டுமா? மனிதம் எங்கே போகுது? ஆண்டவன் இதை பார்ப்பாரா? மனித இதயம் கல்லாய் போனது. ஆண்டவன் வேண்டுதலில் ஏன் இத்தனை வலியும் வேதனையும்? உயிர் பிரிந்து ரத்தம் சொரியுதே, துண்டான உடல் துடியாய் துடிக்குதே. மனித மனம் ஏன் மரத்து போனது? வேண்டுதலின் பெயரில் சுயநலத்தின் உச்சமாக உயிர் பலியோ? இரத்தம் சொட்ட சொட்ட வெட்டுவது நியாயமா? ஆண்டவன் மனம் குளிருமா? உயிர்களின் அழுகுரல் ஒலிக்க ஒலிக்க மனிதம் நம்மை விட்டு விலகுதே. உயிர் பலி கொடுத்தலால் வேண்டுதல் நிறைவேறுமா? ஆண்டவன் கேட்டாரா? மனிதநேயம் கேட்டதா? உயிரை விட உயர்ந்தது ஏதுமில்லை இந்த உலகில். உயிர் பலி வேண்டாம், மனம் தெளிந்து வாழ்வோம். உயிர்களை உணர்ந்து வாழ்வோம். உயிர்களை உயிராக மதிப்போம். கடவுளின் அருளும் ஆசியும் கிடைக்க நல்ல மனசு மட்டும் போதும். கடவுளின் அருளும் ஆசியும் கிடைக்க நல்ல மனசு மட்டும் போதும். ஆண்டவன் விரும்பி கேட்டால் என் உழைப்பை கொடுப்பேன். கோபம் தணிய வேண்டும் என்றால் என் அன்பை கொடுப்பேன். உயிர் பலி கொடுக்க வேண்டுமா? இதுதான் என் கேள்வி. ஆண்டவன் உயிர்களை படைப்பவன், ஆண்டவன் உயிர்களை காப்பவன். ஆண்டவன் உயிர் பலி கேட்பவன் அல்ல. உயிர் பலி ஆண்டவனின் கட்டளையா, இல்லை மனித செயலா?